ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எப்போதுமே ரயில் உருண்டு பிறண்டு மோதி ஏதாவது ஒரு விபத்து நடக்கும். இப்போ ரயில் மேலே ஒரு ட்ரக்கு மோதி விபத்து நடக்குது. ரயிலுக்கு போகாத காலம்தான். பயணிகள் ரயில் விபத்து தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கு. ஜாசிடி ஷான்கார்பூர் ஸ்டேஷன்களுக்கு இடையில லெவல் கிராசிங் கேட் ஒன்று இருக்குது. லெவல் கிராசிங் கேட் நம்பர் 27. அது இந்த ஏரியாவுக்கு டியோகார்னு பேர். 03676 ஜார்ஜிகா அசான்சால் மெமு ட்ரெயின் அது ஜாசிடி ஸ்டேஷனை விட்டு வந்து இருந்தது. எஸ்எம் கூட்டு இந்த கேட் கீப்பர்ட்டு ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டாரு. இந்த பேர் ட்ரெயின் வருது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு பக்கத்து கடையில் போய் பான் பிராக் வாங்க போயிட்டான். காலேஜ் படிக்கிற கடைக்காரனோட பொண்ணு அன்னைக்குன்னு வியாபாரம் பார்த்துருக்கு. பேசிக்கிட்டு நின்றுட்டான். எல்சி கேட்டுக்கு ஓவர் பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வேலையை இன்னும் முடியல. போடாத காலம். மெமு ட்ரெயின் லோகோ பைலட்டும் கவனிக்கல கேட்டு திறந்துருக்கிறத. அவர் வேகமாக வந்திருக்கிறாரு. ஆஸ்பெஸ்டாஸ் சீட் ஏற்றிட்டு ஒரு கத்துக்குட்டி டிரைவர் வேகமாக வந்திருக்கான். ஸ்பீடு பிரேக்கர்லாம் வேகமாக தாண்டி போயிருக்கான். எய்ச்சர் லோடு வேணுது. பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த ட்ரக்கு தான் வேகமாக வந்து உள்ளே பூந்துட்டான் கேட்டை தாண்டி. அவனால் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒன்றை விட்டான் ஓடுற ட்ரெயினில் சைடில். இந்த மெமுவில் சைடில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்க பேசஞ்சரு ஐயோ ஆத்தான்னு கத்தி ரகலை வச்சுட்டாங்க. ட்ரெயினில் 4 வீல் தண்டவாளத்தை விட்டு இறங்கிடுச்சு. நல்ல வேலை பெறல. மெமு ரயில் எங்கே கிடக்குது பாருங்கள். ட்ரக்கோட வீல் எந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ட்ரக்குக்காரன் ரொம்ப வேகமாக தான் வந்திருப்பான் போல் இருக்கு. ட்ரெயினே தள்ளி விடுற அளவுக்கு வந்திருக்கான். அந்த ஏரியா பிஸியான கடத்தறி ஏரியா. அதனால மக்கள் நிறைய திரண்டுட்டாங்க. இந்த ட்ரக்கில் இருந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்லாம் எடுத்து கீழே போட்டு ஒரு வழியாக ட்ரக்கை நூற்றி விட்டாங்க. அசான்சால்லேருந்து ஆக்சிடென்ட் ரிலீஃப் ட்ரெயின் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அந்த மெமோ ரீரயில் பண்ணியிருக்காங்க. ரயில் டிராஃபிக் மட்டும் இல்லை, ரோட் டிராஃபிக்கும் ஒரு 1/2 நாளுக்கு பாதிச்சிருச்சு. மெமு ட்ரெயின் பாதி ரோட்டை கடந்தும் பாதி ரோட்டை கிடக்காம நிற்கிது. எல்பி ஏஎல்பி கேட் கீப்பர் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுதாங்க அந்த கேட்டு எல்சி நம்பர் 27. அந்த பையன் கேட் கீப்பர் வரவே இல்லை. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அப்படியே கடத்தரில் பான் பிராக்க வாங்கினவன் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு விட்டான். இந்த ஏரியாக்காரனோ ட்ரெயினில் வந்தவனெலாம் வளைச்சி செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுவான். அதில் 2 பையன் நமக்கு வீடியோ அனுப்பி விட்டானுவான். நம்ம சேனலில் ஆக்சிடென்ட்டு போடலைன்னா நமக்கும் தூக்கம் வராது. சரி போட்டுருவோமேன்னு நானும் போட்டேன். கேட் கீப்பர் பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டதா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? இனிமேல் கேட் கீப்பர் பான் பிராக்கிங் கடைக்கு பக்கத்தில் இன்னொரு பான் பிராக் கடை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ரயில்வே உத்தியோகம். பயணிகளுக்கும் ஒன்றும் ஆகலை. ட்ரக்கு டிரைவருக்கு லேசான காயமாக. ட்ரக்கு ஓனரும் வேனு போயிட்டேன்னு புலம்பிகிட்டு இருக்கான். என்னத்தை சொல்கிறது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.